உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்ல சிறந்த ஒரு மாற்றங்கள், அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாத தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி, அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம். இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள். தமிழ் மாத பிறப்பு என்பார்கள், ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள். இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை, மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது. இந்த அப்படிப்பட்ட தை மாத பலன்களை நாம பார்க்க போறோம். மேலும் இந்த தை 14/1/2025 முதல் 12/2/2025 வரை இருக்கக்கூடிய தை மாத பலன்கள். தை மாதம் என்றாலே எல்லாரும் குஷியாக சந்தோஷமாக, எப்படா தை பிறக்கும், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம், வீட்டை கட்டிடலாம், பால் காய்ச்சிடலாம். இப்படி இடத்த ஒரு முக்கியமான இடத்த பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்த முடிக்கிறதோ, இல்ல ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம். ஒரு தொழில், முக்கியமான பிசினஸ், தை பொங்கல் வந்த உடனே, பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதா. இந்த வருஷம் 2025ல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் பிறந்த உடனே இதான் செய்ய போறேன். ஆக இப்படியெல்லாம் கனவுகள். இந்த சொத்தை முடிக்கிறது, தை பிறக்கட்டுப்பா. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது. அற்புதமான யோகத்தை தரப்போகிறது. அதாவது தனம், பதவி, பொன் பொருள் செல்வம், சொத்துக்கள், வாகன யோகங்கள், செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப் போகிறது. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது. ஆக தையில் தான் அத்தனை திருமண யோகங்களும், அத்தனை திருமண சுபகாரியங்களும் தையில் தான் நடக்கும். ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க, ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது. இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது. ஆகவேதான் இந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, புயல், மழை, வெள்ளம். ஏனென்றால் இந்த 6 மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். இந்த 6 மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். பூமியை பற்றி, பூமிக்கு ஆசீர்வாதம், எந்தவித ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள். இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் சத்தியலோகம், சிவலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும், அத்தனை தெய்வங்களும், விஷ்ணு பெருமான், பிரம்மதேவன், சிவபெருமான், ஆக
3 லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களெல்லாம் விழித்துக்கொண்டு ஆக இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம். தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது. அவர்களின் முதல் அருட்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது. சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது. ஆக சூரியனை வரவேற்பதற்காக, மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படையலிட்டு சூரியனை வரவேற்கிறோம். அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி, அனைத்து தெய்வங்களின் குல தெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்கள் தொழில் வளர வேண்டும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குஷியாக, ஒரு விறுவிறுப்பாக, ஒரு தை பறந்துருச்சுப்பா, நமக்கு இனி நல்ல நேரம் தான், இதை செஞ்சா நல்ல நேரம் தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை, அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய தொழில் யோகங்களை, அதற்குரிய திருமண யோகங்களை, எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது. இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிந்து முதல் பொழுது, காலை பொழுது, முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது. மகர ராசிக்காரங்க யோகமான ஆளுதான். சரி, ஆக இதுதான் ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய, பூமிக்கு விலகிறது. பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது. சரி, இப்ப இந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய பிரச்சனைகள், திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு, நல்ல வேலை கிடைக்கவில்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், எத்தனையோ வருஷம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், இந்த தொழில் விருதியாகலை, நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமா இருக்கு, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், கலகங்கள், நிம்மதி போச்சு, கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கு முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? கீழே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் இருக்கு, நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக இந்த தை மாதத்தில் நல்ல யோகங்களை, நல்ல சிறந்த யோகங்களை பெறப்போகிறார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். ஏனென்றால்
கன்னி ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதமாக தை மாதம் அமைப்போகிறது. அது மாற்றமே கிடையாது. அதிரடி அதிர்ஷ்டம், ஆச்சரியமான அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு அந்த ஆண்டின் முதல் மாதமும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதமும் இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளை உருவாக்குகிறது. அதே போல மிகப்பெரிய யோகத்தை உருவாக்கப் போகிறது. அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த தை மாதத்தில் ஏற்படுகின்ற சர்வ லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவாதி தேவர்களும் ஆட்சி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தை மாதம். அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தில் எப்படி 2 தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் ஆங்கில மாதத்தில் முதல் மாதமும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமும் இரண்டும் ஒன்று சேர்கிறதோ அதே போல 2 சக்திகள் ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும், அதாவது குரு பகவான் தனம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, வருமானம், திருமணம் என்று அத்தனை யோகத்தை தரக்கூடிய அதே விட அதிகமாக பணத்தை கொட்டி தருகின்ற, நல்ல திருமண யோகத்தை தருகின்ற, சொத்துக்களை தருகின்ற, சுகபோக வாழ்வை அள்ளி தருகின்ற சுக்கிரனும் வலிமை வருகின்ற மாதம், உச்சம் வருகின்ற மாதம் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியாரும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 2 கிரகங்களும் வலிமை பெறும் பொழுது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இந்த மாத கிரகங்கள் மாற்றம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றப் போகிறது. அதுதான் இந்த தை மாதத்தில் கன்னி ராசிக்கு ஏற்பட போகிறது. ஏனென்றால் கன்னி ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்குரிய சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் 2 ஸ்தான வலிமை எப்படிப்பட்ட வலிமை பாருங்க. கன்னி ராசிக்கு தனஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் 2ஆம் அதிபதி, அடுத்து பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி. இந்த 2 ஸ்தான வலிமையும் எங்க போய் உச்சம் பெறுது? கன்னி ராசி 7ஆம் இடத்துல உலக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியது. அதாவது கல்யாணம் முடியாதவங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய சொத்து சோகத்தோட கல்யாணம், அப்படியே ஊர் உலகம் பிரமிச்சு போகணும். நல்ல வெளிநாட்டு யோகம், நல்ல கூட்டு தொழில் நல்ல ஒரு ஆள் கண்டிப்பா கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா 2 கூட்டை சேரும் போது 2 மிகப்பெரிய சக்திகள், 2 மிகப்பெரிய சக்திகள், 2 பேர் மிகப்பெரிய சொத்து வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது பண கோட்டம், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல வியாபாரம் பெருகும், வாகன யோகங்கள், திருமண யோகங்கள் என்று அனைத்தும் இந்த சுக்கிரனுடைய உச்சம் பெறுகின்ற யோகத்தில் அனைத்து செல்வங்களும் பெறப்போகிறார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். ஏங்க நிறைய கஷ்டப்பட்டாச்சு. நீ சொல்றது உண்மைதானா? உண்மை. நடக்காத காரியங்களும் நிச்சயமாக நடக்கும், உண்மை. ஏன்னா மற்ற கிரகங்களை விடுங்க, இந்த 2 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் 2 தூண்கள் என்று சொல்லக்கூடியது. மிகப்பெரிய யோக சக்தியில கொண்டவர்கள் இந்த அசுரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்று விட்டால் மற்ற எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் இல்லையே வலிமை இல்லாமல் இருந்தாலும் இந்த 2 கிரகங்களுடைய வலிமை ஒரு மனிதனை தலைகீழாக மாற்றிவிடும். ஆக கன்னி ராசியின் நிலை தலைகீழாக மாறப்போகிறது, மாற்றமே இல்லை. நிச்சயம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது கன்னி ராசிக்கு ஒரு சிறந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக உறுதியாக அமையும். இதுல ஏதாவது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட சொல்லும் போது உங்களை மாதிரி நிறைய ஜோசியரை பார்த்துட்டோம், ஒன்றும் அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது. எங்க ரொம்ப காலம் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. என் பொண்ணுக்கு ஒரு 31 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. இப்படியெல்லாம் அதே போல கல்யாணமே ஒரு 15 வருஷம் ஆகிப்போச்சு, 11 வருஷம் ஆகிப்போச்சு, சில பேர் 8 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லாம இருக்கு. அத்தனை பொருத்தம் என்னத்தை பொருத்தம் பார்த்து என்ன செய்ய? குழந்தை இல்லைங்க. இப்போ என்ன ஜாதகம் ஜோசி இந்த வார்த்தை வரதான் செய்யும். அதே இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி வேறு வேதனைகள் வரக்கூடாது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ
அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய இந்த பிரம்மன் படைத்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க. தெளிவான உங்கள் எதிர்காலத்தை ஆணித்தரமாக தெரிந்து கொள்ளலாம், தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், நல்ல யோகங்களை தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுக்கிறீங்களா? குழப்பமே வரக்கூடாது. நடக்கும் நடக்கும், நடக்காது என்ன செய்யல, நல்லது நடக்கிறதுக்கு அதுதான் இங்க முக்கியத்துவம். அவரை பார்த்து எத்தனையோ வருஷம் நடக்காத காரியம் நடத்துச்சுன்னு சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது வெறும் வார்த்தைக்கு பேசப்படுகின்ற வார்த்தையே இல்லை. நல்லது நடக்கும், உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கணும். அடி வயிற்றிலிருந்து வரக்கூடிய வார்த்தைங்க சும்மா 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 அப்படி பேச்சுக்க. பலருக்கு வேதனையா இருக்கலாம், என்ன ஒரு இப்படியே பேசிட்டு இருக்காரு. உங்க வேதனை மட்டும் தான் பேசுறேன். சரி, பரவாயில்ல. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். இந்த எல்லாரும் வாழ்க வளமுடன். இந்த தை மாதத்தில் எல்லாவித தொழில் யோகங்களும், செல்வ யோகங்களும், திருமண யோகங்களும், அந்த சகல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களோடு, பிரம்மன் ஆசீர்வாதம், விஷ்ணு பெருமான் ஆசீர்வாதம், முருகப்பெருமான் ஆசீர்வாதமும், சிவபெருமான ஆசீர்வாதமும், அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த தை மாதத்தில் எல்லா தொழில் வளங்களையும் பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் வாழ்த்திக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.